வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை என்ற சீத்தலை சாத்தனார் எழுதிய காப்பியத்திலிருந்து 23வது காதையாக இருக்கக்கூடிய சிறைவிடு காதையை இந்த பதிவில் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். முன்னதாக மணிமேகலை காப்பியம் குறித்து சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி போலவே இந்த மணிமேகலை காப்பியம் அமைஞ்சிருக்கும். பசிப்பினி தீர்க்கிறது, இந்த அமுத சுரபி மூலமாக பலருடைய பசியை மணிமேகலை தீர்ப்பதை மையமாக வைத்த ஒரு காப்பியம்தான் இந்த மணிமேகலை காப்பியம். இதில் இந்த அமுத சுரபி அப்படிங்கிறது எடுக்க குறையாத உணவை கொடுக்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சய பாத்திரம் அப்படின்னாலும் அமுத சுரபினாலும் ஒன்று தான். இந்த மணிமேகலை யார் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவலன், மாதவி இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த மகள் தான் இந்த மணிமேகலை. இப்போது இந்த மணிமேகலை துறவியாக இருக்கிறாள். இவளுக்கு அமுத சுரபி கிடைக்குது. அதே நேரம் இந்த மணிமேகலினுடைய அழகுல மயங்கி அந்த நாட்டு அரசன் மாவன் கிள்ளி அப்படின்னு சோழ அரசன், அவனுடைய மனைவி பேர் சீர்த்தி. இந்த மாவன் கிள்ளி, இந்த சீர்த்தி இவங்க 2 பேர்த்துடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த உதயகுமரன் மணிமேகலையை பின்தொடர்ந்து வர்றான். இந்த மணிமேகலையும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. உதயகுமரன் பின்தொடர்ந்து வருவதை மட்டும் விடவே இல்லை. அப்போது ஒரு கட்டத்தில் மணிமேகலை என்ன பண்ணுறான்னா, தனக்கு கிடைத்த அந்த வரங்களினுடைய அடிப்படையில் தன்னுடைய உருவத்தை காயசண்டிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய உருவமாக மாற்றிக்கொள்கிறாள் இந்த மணிமேகலை. இந்த காயசண்டிகை யார் அப்படின்னா, ஒரு சாபத்தினால அந்த சோழ நாட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெண். இப்போது அவளுக்கு சாபம் தீர்ந்து அவள் போயிட்டான். அப்போது இந்த போன செய்தி யாருக்குமே தெரியாது. அதனால் மணிமேகலை என்ன பண்ணுறான்னா, அந்த உதயகுமரன் தன்னை தொடர்ந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக காயசண்டிகை வடிவத்தில் இந்த மணிமேகலை அந்த ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ உதயகுமரன் இதை கண்டுபிடிச்சிட்றான். அப்போ இது காயசண்டிகை கிடையாது, மணிமேகலை தான் அப்படின்னு தெரிஞ்சு அவளை பின்தொடர்ந்து வர்றப்போ அந்த உண்மையான காயசண்டிகையினுடைய கணவன் தன்னுடைய மனைவியை தேடிட்டு வரும்போது தன்னுடைய மனைவி பின்னாடி இந்த உதயகுமரன் அலையிறான்னு வாளால் வெட்டி அந்த அரசன் மகனை கொன்னுடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உண்மை தெரியுது, காயசண்டிகை வடிவத்தில் இருந்தது மணிமேகலை அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த காஞ்சனன் என்று சொல்லக்கூடிய அந்த காயசண்டிகையினுடைய கணவன் அவன் அங்கிருந்து போயிடுறான். இப்போ பழி என்னாகுது அப்படின்னா, உதயகுமரன் இறப்புக்கு காரணமாக இருந்தவள் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை சிறையில் அடைச்சிட்றாங்க. அப்போது இதுதான் அந்த சிறைசை காதையில் இருக்கக்கூடிய செய்தி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சிறைவிடு காதை அப்படிங்கிற பகுதியில் அந்த மணிமேகலையை எப்படி சிறையிலிருந்து விடுவிக்கிறாங்க, அந்த விடுவிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படிங்கிற செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த சிறைவிடு காதை மணிமேகலை காப்பியத்தில் 23வது காதை. இது எப்படி தொடங்குதுன்னா, மன்னவன் அருளால் வாசந்தவை எனும் நல்நெடும் கூந்தல் நரைமூதாட்டி என்பதாக தொடங்கி மொத்தம் 147 வரிகளில் இந்த சிறைவிடு காதை அமைஞ்சிருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த சிறைவிடு காதை எப்படி தொடங்குது அப்படின்னா, வாசந்தவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூதாட்டி, ஒரு வயசான பெண்மணி, அரசனுக்கும் அரசிக்கெல்லாம் நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அப்போது இந்த அரசி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறா. உதயகுமரன் கொல்லப்பட்டதுனால தன்னுடைய மகன் இறந்து போயிட்டான்னு ரொம்ப சோகத்தோடு இருக்கா. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அரசன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த வாசந்தவி கிட்ட சொல்லி ராசமாதேவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்போ அனுப்பி வைக்கிறப்போ இவள் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ராசமாதேவி கிட்ட அந்த வாசந்தவை அப்படிங்கிற அந்த வயதான பெண்மணி வர்றாங்க. அந்த வயதான பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அழுகுவெல்லாம் இல்லை, ராசமாதேவியே, ஒருத்தர் மன்னர் குடியில் பிறந்தா வீரத்தால் பிறரை ஜெயிக்கணும், குடிமக்களை பாதுகாக்கணும், பகை நாட்டை ஜெயிச்சு பெருமையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தில் இறந்து போகணும், இல்லைன்னா ஒரு நாட்டை பிடிக்க போய் இறந்து போகணும். இப்படி போனவங்களுக்கு அழுதா எந்த தப்பும் கிடையாது. ஆனால் உன்னுடைய மகன் சொல்லவே கூடாது, ஒரு பெண் பின்னாடி போய் இப்படி இறந்து போயிட்டான், அப்போ இதுக்காக நீ அழாத அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாள் அந்த வாசந்தவை அப்படிங்கிற அந்த வயதான மூதாட்டி. ஏன் அப்படின்னா, நம்முடைய இனத்தில் அதாவது நான் வழக்கமாக இயல்பாக இறந்தவங்களை கூட என்ன பண்ணுவாங்கன்னா, வாளால் வெட்டி தான் புதைப்பாங்க. ஆனால் உன்னுடைய மகன் அப்படி இறக்கலை, காமத்தினால தான் செத்துருக்கிறான். அதனால் மக்களை காக்கக்கூடிய அரசன் முன்னாடி உன்னுடைய துன்பத்தை எல்லாம் காட்டாத அப்படின்னு வாசந்தவை அப்படிங்கிறவ அந்த வயதான மூதாட்டி அந்த ராசமாதேவி அரசிகிட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறா. இந்த நேரத்தில் அரசினுடைய மனசில் ஒரு வஞ்சனை தோன்றுது.
ஒரு கெட்ட எண்ணம் தோன்றுது. என்ன அப்படின்னா, தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த துயரத்தை எல்லாம் அடக்கிட்டு, மணிமேகலை எப்படியாவது பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அந்த மணிமேகலைய அ விடுவிச்சு அவள பழி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றா இந்த ராசமாதேவி. உடனே அந்த அரசி போய் என்ன பண்றா அப்படின்னா, அ அரசன்கிட்ட போயி, அ இந்த மணிமேகலை பின்னாடி உதயகுமரன் போனது தப்பு. அவன் வந்து நாட்ட ஆள்றதுக்கு தகுதியற்றவன். அவன் காமனுடைய செய்கை மாதிரி அவனுடைய செய்கை நடந்துருச்சு. அதனால தான் அவன் இறந்து போனான். அப்ப மணிமேகலைய நம்ம சிறையில வச்சது தப்பு. அந்த பெண்ண நாமளே அ அந்த சிறையிலேருந்து மீட்டுறலாம். அவள் வந்து என்னோடவே வாழ்ந்தா வாழட்டும். அப்படி இல்ல, அந்த அமுத சுரபி வச்சுக்கிட்டோ அல்லது பிச்சை பாத்திரம் ஏந்திக்கிட்டு வெளியில போனாலும் அது அவளுடைய விருப்பம். நான் தடுக்க மாட்டேன். இப்படியாக சொல்லி அந்த மணிமேகலைய சிறையிலிருந்து விடுதலை பண்ணிடுறா அந்த ராசமாதேவி. விடுதலை பண்ணது மணிமேகலைக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அல்ல, மணிமேகலைய எப்படியாவது ஒரு வகையில அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் தான். இதற்கப்புறம் மணிமேகலைய சிறையிலிருந்து மீட்டுட்டு வந்துடுறா அந்த ராசமாதேவி. அப்ப என்ன பண்றான்னா, அந்த மணிமேகலைக்கு அ பைத்தியம் பிடிக்கிறதுக்கு ஒரு உணவு குடுக்குறா. அந்த சாப்பாட்ட சாப்பிட்டா பைத்தியம் பிடிச்சுக்கும். அப்படி பைத்தியம் பிடிச்சுட்டா ஊர்ல இருக்கிறவங்கலாம் கல்ல கொண்டு அடிப்பாங்க இல்லையா? பைத்தியம் பிடிச்சவங்கள. அப்ப அந்த மாதிரி ஆகட்டும்னு இந்த அரசு திட்டமிட்டு என்ன பண்றான்னா, அந்த மணிமேகலைக்கு பித்துன்னா பைத்தியம். பைத்தியம் பிடிக்கிறதுக்கான ஒரு மருந்த குடுக்குறா. ஆனா மணிமேகலைக்கு மறுபிறப்பு தெரியும். அதனால அந்த மருந்து சாப்பிட்டும் அவளுக்கு எந்த விதமான பைத்தியமெல்லாம் பிடிக்கல. அவ வந்து தெளிந்த அறிவுடையவளாகவே இருக்கிறாள். அப்போ இந்த சூழ்ச்சியிலிருந்து மணிமேகலை தப்பித்துக் கொண்டாள். அதற்கு அடுத்தபடியாக அந்த அரசி இன்னொரு ஒரு பாவத்த செய்றா. ஒரு கல்வி அறிவில்லாத ஒரு இளைஞன அழைக்கிறா. அவன் மூலமா இந்த மணிமேகலை கிட்ட நீ தவறா நடந்துக்கோ. அவளுடைய கற்பை வந்து நீ சீரழிச்சிரு. அதுக்கு அடையாளமா அவளுடைய உடம்புல சில அறிகுறிகள பண்ணிட்டு போயிரு. அப்ப இதனால மணிமேகலைக்கு ஒரு பழி ஏற்பட்டுட்டும் அப்படின்னு சொல்லி மணிமேகலை இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ள அந்த அந்த இளைஞன அனுப்புறான். அப்போ அந்த இளைஞன் அங்க போறப்போ மணிமேகலைக்கு அந்த சூழ்ச்சி தெரிஞ்சிருது. மணிமேகலைக்கு ஏற்கனவே நெறைய மந்திரங்கள் தெரியும். நெறைய சக்திகள் எல்லாம் உண்டு. அமுத சுரபி எல்லாமே அவ கையில இருக்கு. அப்போ இந்த ராசமாதேவியினுடைய சூழ்ச்சிய தெரிஞ்சுகிட்டு மணிமேகலை என்ன பண்றான்னா, அந்த உருவம் மாறக்கூடிய அந்த மந்திரத்த வச்சு ஒரு ஆண் உருவத்துல அந்த அறைக்குள்ள இருக்கிறா. அப்போ அந்த நேரத்துல அந்த மணிமேகலை கிட்ட தப்பா நடந்துக்க போனவன் பயம் கொண்டு அந்த இடத்த விட்டு அ ஊர விட்டு ஓடி போயிர்றான். அப்போ 2வது சூழ்ச்சியிலிருந்தும் மணிமேகலை தப்பிச்சிடுறா. அதற்கு அடுத்தபடியாக 3வதாக என்ன பண்றான்னா, என்னுடைய அந்த அரசி என்னுடைய மகனுக்கு காம நோய் உண்டாக்கி இவள வந்து உயிரோட வைக்கிறதா? அப்போ மணிமேகலை வந்து பிழைக்க முடியாத ஒரு கொடிய நோய் இருக்கிறதுனால அவனால சாப்பிட முடியல அப்படின்னு பொய்ய சொல்லி, ஒரு புழுக்கமான அறையில, கொஞ்சம் கூட காத்தே வராத ஒரு அறையில அடைச்சு வச்சிடுறா. ஆனா மணிமேகலைக்கு அந்த சாப்பாடு அப்படிங்கிற அந்த அந்த பசி அப்படிங்கிற எண்ணமே ஏற்படாத வகையில அவளுக்கு மந்திரம் தெரியும். அந்த மந்திரத்தின் மூலமாக மணிமேகலை வந்து நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறா. அப்ப இந்த மாதிரி ஒரு 2, 3 சூழ்ச்சி பண்ணியுமே அந்த மணிமேகலைய அரசியினால அழிக்க முடியவில்லை. முதல்ல பைத்தியமாக்குறதுக்கு முயற்சி பண்றா, அதுவும் முடியல. ஒரு இளைஞன் மூலமா அவளுடைய கற்பை சிதைக்க பார்க்கிறா, அதுவும் நடக்கல. அவள பட்டினி போட்டு சாகடிக்கணும்னு நினைக்கிறா, இதுவும் நடக்கல. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ அரசி வந்து திருந்திர்றா. அப்போ தான் செய்த கொடுமை காரணமா மணிமேகலை வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிமேகலை கிட்ட நேரடியா மன்னிப்பு கேட்க போறா. பொன் போன்றவளே, என்னுடைய மகனுக்கு நேர்ந்த துன்பத்தை பொறுக்க முடியாம தவநெறிய மேற்கொண்டுள்ள உனக்கு நான் பல தீங்குகளை செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலைய வணங்குறா. அப்போ மணிமேகலையை வணங்குறப்போ மணிமேகலை சொல்றா, நீங்க வந்து என்னுடைய காலில் விழுகிறது தப்பு. ஏன் அப்படின்னா, உங்களுடைய மகன் உதயகுமரன் இருக்கார் இல்லையா? அவர் போன பிறவியில ராகுலன் அவருடைய பேரு. அவருடைய மனைவியாக நான் இருந்தேன். போன பிறவியில நான் வந்து ராகுலன் என்ற அந்த அவனுடைய மனைவி. இப்ப அந்த ராகுலன் தான் உதயகுமரனா இருக்கிறான். அப்ப ராகுலன் நீலபதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வயிற்றில பிறந்து எனக்கு கணவனா இருந்தான். அதுக்கப்புறம் திட்டுவிடம் அப்படிங்கிற பாம்பு தீண்டி அவன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்னுடைய கணவன் இறந்த பிறகு வாழ விரும்பாத நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நெருப்புல விழுந்து உயிரை விட்டுட்டேன். இந்த பிறவியில அந்த ராகுலன் தான் உதயகுமரனா பிறப்பெடுத்திருக்கிறான். அவனை பெற்றெடுத்த தாய் நீங்க. அதனால நீங்க என்னுடைய கால்ல விழுகிறது அவ்வளோ பொருத்தமானது அல்ல அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து சொல்றா. அது மட்டும் இல்லாம, அரசியே நீங்க உங்களுடைய மகனுடைய உடலுக்கு அழுகிறீங்களா? அல்லது உயிருக்கு அழுகிறீங்களா? உடலுக்கு தான் அழுகிறீங்க அப்படின்னா,
உங்கள் மகனுடைய உடம்பை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்றதுக்கு விட்டது யார்? நீங்கள் தானே. உயிருக்கு அழுகிறீங்க அப்படின்னா அந்த உயிர் வந்து செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அது வேறொரு இடத்துக்கு போயிடும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லி மணிமேகலை என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னை வணங்க வேண்டாம் அப்படின்னு அந்த ராசமாதேவிக்கு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த ராசமாதேவிக்கு உண்மையை சொல்கிறா அந்த மணிமேகலை. மாபெருந்தேவி, உன்னுடைய மகனை அந்த காஞ்சனன் வெட்டியதற்கு காரணமான தீவினையை கேளு. ஏன் அந்த காயசேண்டியினுடைய கணவனால் வெட்டப்பட்டான் தெரியுமா? என் பின்னாடி வந்தது ஒரு காரணம், ஆனால் முற்பிறவி சாபமும் இருக்குது. போன பிறவியில் ஒரு சமையல்காரன் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து கையில் சாப்பாட்டு பாத்திரம் வச்சுருந்தான். அப்போது நடந்து வரும்போது நடை தவறி அப்படியே அந்த சாப்பாட்டு பாத்திரத்தை கீழே போட்டுறான், அந்த சோற்று பாத்திரத்தை. உடனே கோபம் கொண்ட ராகுலன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனுடைய உடலை வெட்டி கொன்னுட்டான். அதனால தான் போன பிரிவில் பாம்பால் கொல்லப்பட்டான். இந்த பிறவியில் அந்த வாளால் வெட்டினான் இல்லையா அந்த சமையல்காரனை, சாப்பாட்டை கீழே போட்டான்னு. அதனால தான் இந்த பிறவியில் அந்த விஞ்சியன், அந்த காஞ்சனன் என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்சியன் அப்படின்னா தேவர் உலகத்தில் வாழ்கிறவன் அர்த்தம், அவனால் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இந்த மணிமேகலை அந்த அரசமாதேவிக்கு புரியக்கூடிய வகையில் எடுத்து சொல்கிறான். அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ மணிமேகலை அறிவுரை சொல்கிறான். எனக்கு வந்து நீங்கள் பைத்தியம் பிடிக்கிறதுக்கு மருந்து வச்சிங்க, எனக்கு மறுபிறப்பு தெரியுதுனால அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. அதே மாதிரி கல்வி அறிவில்லாத ஒருவன் மூலமாக என்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்த நினச்சிங்க. நான் ஆண் உருவத்தில் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா என்னை பட்னி போட பார்த்தீங்க. எனக்கு வந்து சாப்பாடு அதாவது பசிக்காததுக்கான மந்திரமும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்து நினச்சிருந்தேன்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்க முடியும். ஏன்னா அதற்கான மந்திரங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு போன பிறவியில் கணவனாக இருந்தவருடைய தாய் இல்லையா, அப்போது உங்களுடைய தீவினையெல்லாம் போக்கணும், உங்களை வந்து சரியாக நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 5 பெரிய கொடுமைகளை பற்றி சொல்கிறாங்க அந்த மணிமேகலை. யார்கிட்டேன்னா அந்த அரசமாதேவி கிட்ட. என்னென்ன கொடுமை அப்படின்னா, காமத்தினுடைய கொடுமை, கொலையோட கொடுமை, மது சொல்லுவோம் இல்லையா அதோட கொடுமை, பொய் பேசுறதோடைய தீமை, களவு துன்பம், களவும்னா திருட்டு, இந்த துன்பத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். அதில் முதல்ல காமத்தினுடைய கொடுமை பற்றி சொல்கிறாங்க பாருங்களேன். அந்த மணிமேகலை அந்த அரசிக்கிட்ட சொல்கிறா, ஒரு காலத்தில் ஒரு பெண் அந்த கை குழந்தையோடு இருந்தால் அவளுடைய கணவன் கைவிட்டுட்டு போயிட்டான். அதனால் அந்த பெண் என்ன பண்ணான்னா அந்த குழந்தையை விட்டுட்டு தனியாக போய் அவளும் தவறான வழியில் வாழ்ந்துட்டு இருந்தா. அவள் விட்டுட்டு போன குழந்தைய ஒரு பார்ப்பான் எடுத்து வளர்த்தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த பெண் தவறான தொழில் புரிகிறா. அந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளையும் வளர்ந்து ஆளாகி அந்த பெண்ணிடத்திலேயே தவறாக போய் நடந்து கொள்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது வேறொரு நாள் தானே வளர்த்தப்பட்டான், அவனுக்கு உண்மையான தாய்னு தெரியாமல் அந்த பெண்ணிடத்திலேயே தன்னுடைய தாய்கிட்டையே தவறாக காமத்தின் மூலமாக நடந்து கொள்கிறான். அப்புறம் கடைசியில் உண்மை தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய உயிரையே விட்டுறான். இதுதான் காமத்தினுடைய கொடுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மணிமேகலை. அதற்கு அடுத்தபடியாக கொலையினுடைய கொடுமையை பற்றி பேசுகிறா பாருங்களேன். ஒரு வேடன் ஒன்று இருந்தால், காட்டில் ஒரு மான் ஒன்று ஓடிட்டு இருந்தது. அது வந்து கருவுற்று இருக்கக்கூடிய மான். இவன் அந்த மான் மேலே அம்பை செலுத்திடுறான். அந்த மான் அப்படியே விழுந்துருது. அப்போ அதனுடைய சாகக்கூடிய குரலை கேட்டு அந்த வேட்டுவன் என்ன பண்ணுறான், ஐயோ கருவுற்ற மானவா நம்ம அப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உயிரை விட்டுட்டான். இதுதான் கொலையினுடைய கொடுமை. அதற்கு அடுத்தபடியாக கல்லினுடைய தீமையை சொல்கிறான். பெண்மணியே நீங்கள் கேளுங்க, ஒருத்தன் கல் குடிச்சிட்டு யானை முன்னாடி வந்து நின்னான். அந்த யானையினுடைய கொம்புனாலேயே குத்தப்பட்டு அவன் இறந்து போனான். இது வந்து கல்லுனால் ஏற்பட்ட தீமை. அதே மாதிரி பொய்யினால் ஏற்பட்ட தீமையும் சொல்கிறான். பொய்யான வழியில் போகிறவங்க துன்பத்திலிருந்து மீளவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி என்ன சொல்கிறான் அப்படின்னா களவு துன்பத்தை பற்றி சொல்கிறான். அப்போது ஒரு திருட்டு செஞ்சு திருட்டின் மூலமாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளானது நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே செய்யக்கூடாது. அப்போ இந்த 5 பெரும் குற்றங்களை அவங்க வந்து செய்யாமல் அவங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான அறிவுரைகளை எல்லாம் அந்த அரசுக்கு எடுத்து சொல்கிறாள் இந்த மணிமேகலை. அப்புறம் இதையெல்லாம் சொல்லி இனிமேல் வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் நடந்துக்கணும். அது என்ன அப்படின்னா அடுத்தவங்களுடைய பசியை போக்குறது தான். அப்போ அந்த பசியை போக்குறவங்க யாரோ அவங்க தான் இந்த உலகத்தில் ஒரு சிறப்பானவங்க, அவங்க தான் மேலுலகத்துக்கெல்லாம் செல்ல முடியும். என்னதான் அவங்க கல்வி கற்றிருந்தாலுமே கூட அது உண்மையான உணர்வை தராது. பசியோடு இருக்கவங்களுடைய அந்த பசியை போக்குறது தான்
இந்த உலகத்தில் மிகப்பெரிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசியினுடைய கொடுமையை போக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் அந்த அரசி ஆகிய அந்த ராசமாதேவி இடத்துல இந்த மணிமேகலை வைக்கிறார். இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த அரசியினுடைய மனம் விறகாக இருந்தது. மகன் இருந்த துன்பம் நெருப்பாக இருந்தது. அந்த உயிரினை சுடுகின்ற கொடிய நெருப்பை மணிமேகலை அவச்சிட்டான். இப்போ அவளுக்கு அந்த அரசினுடைய மனசுல மகன் இருந்த துன்பம் இப்போ இல்லை. இப்போ மணிமேகலை உரைத்த ஞானம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ கலங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் தேற்றாங்கொட்டைன்னு சொல்லி ஒன்று போடுவாங்களாம். அந்த தேற்றாங்கொட்டையை போட்டால் அந்த கலங்கி இருந்த தண்ணி தெளிவாயிருமா. அதனால அது மாதிரி இது வரைக்கும் கலங்கி இருந்த அந்த அரசினுடைய மனம் இப்போ என்னவாயிருச்சுன்னா, அந்த தேற்றாங்கொட்டை போட்ட உடனே அந்த கலங்கி இருந்த தண்ணி தெளிவானது மாதிரி அந்த கலங்கி இருந்த அரசியினுடைய மனமானது மணிமேகலினுடைய பேச்சை கேட்டு அப்படியே தெளிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அரசியே, நீ முற்பிறவியில் என்னுடைய கணவனை பெற்ற தாய், மேலும் அரசனுடைய தேவி அரசி, நீ என்னை வணங்குவது தகுதியுடையதல்ல அப்படின்னு சொல்லி அவளுக்கு எதிர் வணக்கம் செய்கிறாள். எதிர் வணக்கம்னா தானும் திருப்பி வணங்குறான். இதோட சிறைவிடு காதை முடிஞ்சிருச்சு. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.